டிஜிட்டல் வங்கி சேவைகள் வழங்குவதற்கான புதிய விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகின்றன. வாடிக்கையாளர் புகார்கள் அதிகரித்ததாலும் வங்கிகள் சேவைகளை கட்டாயப்படுத்தி வழங்குவதை தடுக்கவும் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்படுகின்றன. இதன் மூலம் வங்கிகளின் ஒப்புதல் செயல்முறைகள் கடுமையாக்கப்படும். மேலும் வாடிக்கையாளர் பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் புகார் தீர்வு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறுகிறது. இந்த புதிய விதிமுறைகள் வங்கிகள் வாடிக்கையாளர்களை மொபைல் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய கட்டாயப்படுத்துவதாகவும், கார்டுகளை ஆக்டிவேட் செய்ய வற்புறுத்துவதாகவும் எழுந்த புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் வந்துள்ளனர். வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதிலும், வங்கிகள் தங்களுடைய சேவைகளை வாடிக்கையாளர்களிடம் கட்டாயப்படுத்தி வழங்குவதை தடுப்பதிலும் கவனம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது. டிஜிட்டல் வங்கி சேவைகள் என்பவை இணைய வங்கி சேவை, மொபைல் வங்கி சேவை மற்றும் பிற மின்னணு தளங்கள் வழியாக வங்கிகள் வழங்கும் சேவைகளை குறிக்கும். இதில் கடன் பெறுதல், பணம் அனுப்புதல் போன்ற பரிவர்த்தனை சேவைகளும், இருப்பு நிலையை சரிபார்த்தல், வங்கி அறிக்கைகளை பதிவிறக்கம் செய்தல் போன்ற சேவைகளும் அடங்கும். இவற்றை மேம்படுத்தும் வகையிலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை வழங்கும் நோக்கத்திலும் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றனர். இந்த புதிய விதிமுறைகள் குறிப்பிட்ட வகை வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் ஃபின்டெக் நிறுவனங்களுக்கு இந்த விதிமுறைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் ரிசர்வ் வங்கி இதை குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தியுள்ளது. இருப்பினும் வங்கிகள் தங்கள் சேவைகளை மூன்றாம் தரப்பினருக்கோ அல்லது ஃபின்டெக் நிறுவனங்களுக்கோ அவுட்சோர்ஸ் செய்தால் அந்த சேவைகள் தற்போதைய விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் டிஜிட்டல் வங்கி சேவைகளில் பதிவு செய்ய அல்லது ரத்து செய்ய வாடிக்கையாளரின் வெளிப்படையான ஆவணப்படுத்தப்பட்ட ஒப்புதல் கட்டாயமாகும். வாடிக்கையாளர் உள்நுழைந்த பிறகு வங்கிகள் மூன்றாம் தரப்பு தயாரிப்புகள் அல்லது சேவைகளை வாடிக்கையாளர் குறிப்பாக அங்கீகரித்தல் மட்டுமே காட்ட முடியும். அனைத்து நிதி மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கும் வங்கிகள் SMS அல்லது மின்னஞ்சல் எச்சரிக்கைகளை அனுப்ப வேண்டும். இந்த புதிய விதிகள் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் டெபிட் கார்டுகள் போன்ற பிற சேவைகளை அணுக டிஜிட்டல் சேனல்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கைகள் டிஜிட்டல் வங்கி சேவைகளை பயன்படுத்துபவர்களுக்கு பாதுகாப்பையும் தெளிவையும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.